ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆஷா. இன்னைக்கு டாக்டர் கன்சல்டேஷன் டைம்ல நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னா டாக்டர் அவினாஷ் சார் இஸ் அ பல்மனாலஜிஸ்ட். ஹலோ சார். வணக்கம். ஸோ வாங்க இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல ஸ்பெசிஃபிக்காக வீசிங் ரிலேட்டடாக பல ப்ராப்ளம்ஸ்க்கான ஆன்சரை டாக்டர் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டினா, இப்போ ஃபர்ஸ்ட்டை காட்டிலும் இப்போ நிறைய பேருக்கு வீசிங் அப்படின்றது ஒரு காமன் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதுக்கான ரீசன் என்ன சார்? முதல்ல நம்ம வீசிங்ன்றது எந்த காரணத்தினால வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். பல வயசில் இருக்கிறவங்களுக்கு வீசிங் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள நிறைய பேர்த்துக்கு வைரல் இன்ஃபெக்ஷனால், சில பொருட்களோட அலர்ஜினால், இல்லை நம்ம ஜெனட்டிக்காகவும், அதாவது அப்பாவோடையோ அம்மாவோடையோ சைடில் யாருக்காவது இருந்தால் ஜெனட்டிக்காக அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்படி இருக்கும்போது இது குழந்தைங்களுக்கு வர்ற ஒரு செட். ரெண்டாவது அடல்ட்ஸ், அதாவது பெரியவங்களில் வர்றது 2-3 விஷயத்தினால வரலாம். ஒன்று, இதே மாதிரி நம்ம சின்ன வயசில் இருந்தால் நம்மளுக்கு பெரியவங்களை ஆகும்போது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். 2, நம்ம தொழில் பிரகாரமாக, ஸோ நிறைய ஆக்குபேஷன்ஸில் இப்போது நிறைய பொருட்களுக்கு நம்ம நுரையீரலுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்ணுறவங்களா இருக்கலாம், உங்களை மாதிரி வீடியோ ஆடியோ இதில் வந்து நிறைய தூஸ் பொருட்கள் ஹேண்டில் பண்ணுறது, நிறைய அப்படி பிரச்சனைகள் இருக்கலாம். டிராஃபிக் போலீஸ், அவங்களுக்கு நிறைய பொல்யூஷன் எக்ஸ்போஷர் அப்படி இருக்கலாம். ஸோ ஆக்குபேஷன் அதான் நம்ம பெரியவங்களில் வீசிங் வர்றதுக்கு ஒரு மேஜர் காரணம். 4வது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான காரணம் என்னென்னா, நம்மளுக்கு நம்ம வயது அதிகமாக நம்மளுக்கு நிறைய மற்ற பிரச்சனைகள் வரலாம். நம்மளோட வெயிட் அதிகமாக போகலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்கள அடல்ட் ஆன்செட் ஆஸ்மான்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் வரலாம். மெயினாக வந்து இந்த இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பேஷண்ட்ஸ் வித் வீஸ் வரதுக்கு ஒரு மெயின் காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். முக்கியமாக நம்ம பொல்யூஷன் நிறைய அதிகமாகிடுச்சு. நம்ம பண்ணுற வேரிட் ப்ரொஃபஷன்ஸில் எக்ஸ்போஷர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஒரு ரூரல் செமி அர்பன் சிச்சுவேஷன்லேருந்து அர்பன் சிச்சுவேஷன் வரும்போது நம்மளோட இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இப்போ காட்டுது. ஓகே சார், இந்த வீசிங் அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அண்ட் சில சிம்டம்ஸ் என்னவா இருக்குது சார்? ஸோ வீசிங்கிறதே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்டம் தான், சரிங்களா? ஸோ வீசிங்கிறதே நம்ம நுரையீரல், நம்ம ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஒரு பைப்பு மாதிரி. ஸோ அந்த பைப்பில் தண்ணி போகிற மாதிரி. ஸோ பைப் சுருங்கிடுச்சுன்னா போகிற தண்ணியோட அளவு குறையும். அதே மாதிரி தான் சுவாச குழாய் மொத்தமாக பார்த்தீங்கன்னா thousands and millions ஆஃப் டியூப்ஸ் தான். ஸோ அந்த டியூப்பில் கடைசியாக இருக்கிற டியூப்ஸில் வந்து சுருக்கம் வரும்போது நம்மளுக்கு வீசிங் மாதிரி வெளியில் கேட்கும். இப்போ மெயினாக என்ன நடக்குது, த ஏர் இஸ் ட்ரைங் டு கோ இன்சைட், உள்ளே போக ட்ரை பண்ணுது, பட் போகிறதுக்கான வழி இல்லை. அப்போ தான் அந்த நேரோயிங் வரும்போது வீசிங் வருது. ஸோ வீசிங்கோட சேர்த்து நிறைய சிம்டம்ஸ் வரலாம். நம்மளுக்கு இருமல் வரலாம், மாரடைப்பு, நம்ம செஸ்ட் டைட்னஸ்ன்னு சொல்லுவோம், மூச்சு கஷ்டம் சிலவங்களுக்கு நம்ம நடக்கும்போது படிக்கட்டு ஏறும்போது அப்படி வரலாம். சிலவங்களுக்கு அப்படி ஒரு சிம்டமே இருக்கணும்னு இல்லை, ரொம்ப வேகான, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி, ஒரு த்ரோட் இரிட்டேஷன், என்னமோ இங்கே அடைச்சிட்டு இருக்குது, அது மாதிரி இருக்கலாம். ஸோ நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது வீசிங்கிறது ஒரு 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 சிம்டம் தான். அது நிறைய வியாதிகளுக்கு காமனாக இருக்கலாம். சிலதுக்கு வந்து நம்ம பர்டிகுலர் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், சிலது வேறு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ அப்புறம் இப்போ வீசிங் இருக்கிறவங்க வந்துட்டு வீசிங் வரும்போது அந்த சவுண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது சார். அந்த ஹெவியாக சவுண்டு வரதுக்கு ரீசன் என்ன சார்? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நுரையீரல் சுருக்கம் வரதுக்கு அந்த டியூப் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த அடைப்பு வந்து அதிகமாக ஆக மேலே இருக்கிற, முதல்ல நம்ம கீழே நுரையீரல் கீழே இருக்கிற சுவாச குழாயில் தான் அடைப்பு வரும். மேலே இருக்கிற சுவாச குழாயில் அடைப்பு வர வர அந்த சவுண்ட் அதிகமாகும். இதை விட டேஞ்சரஸான சுச்சுவேஷன் இருக்குது. ஆக்சுவலி வீசிங் இருக்கிறவங்கள சடனாக வந்து வீசிங் நிற்கிறது, அதாவது ரொம்ப மூச்சடைப்பு வந்து அவங்களால பேச முடியல, நடக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது அதுக்கு அர்த்தம் சைலண்ட் செஸ்ட்னு சொல்லுவோம். அது ஆக்சுவலி வீசிங்கை விட பயங்கரமானது. ஏன்னா நுரையில் அடைப்பு வந்திருக்கு, அந்த டியூப்பில் காற்றே போகலை. ஸோ அது ரொம்ப சீரியஸான விஷயம். ஸோ வீசிங் இருக்கிறவங்கள வீசிங் சவுண்ட் அதிகமாகும் போதோ, வீசிங் இருந்து 2-3 நாளில் ரொம்ப அதிகமாகி மார்படைப்பு வரும்போதோ பிரச்சனைகள் அதிகமாக வரலாம். ஓகே, ஸோ இந்த வீசிங்னால என்னென்ன ப்ரீத்திங் இஷ்யூஸ்லாம் இது காஸ் பண்ணுது சார்? ஓகே, ஸோ ஒரு 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 விதத்தில் பார்த்தீங்கன்னா வீசிங்க்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, வீசிங்ன்ற ப்ராப்ளம் காமனாக ஒரு 4-5 வியாதிகளுக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம நுரையில் சுருக்கம் வர்ற வியாதி, நுரையில் குழாய்க்கு சுருக்கம் வர்ற வியாதி, ஆஸ்மா, சிஓபிடி chronic obstructive pulmonary disease, bronchiectasis, bronchiolitis, இதுதான் நார்மலாக நம்மளுக்கு வர்றது. இதோடு சேர்த்து இருதய ஃபெயிலியர் வரவங்க, ஹார்ட் ஃபெயிலியர் வரவங்களையும் வீசிங் மாதிரி ப்ரெசென்ட் ஆகலாம். நம்ம பழைய டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார்டியாக் ஆஸ்மான்னு சொல்லுவாங்க. அது ஆனால் அது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னென்னா, ஹார்ட் ஃபெயிலியர் வரும்போது அந்த தண்ணி நுரையில் கட்டுறது சுவாச குழாயை அடைச்சிக்குது, பெரிய பிராங்கியல் கஃபிங்னு சொல்லுவோம், அதனால வரலாம். நிறைய பேர்த்துக்கு நம்ம இப்போ வயசானவங்களில், ஸ்ட்ரோக் வந்தவங்களில் ஆஸ்பிரேஷனாக சாப்பாடு குழாயில் போக வேண்டிய சாப்பாடு நுரையீரலுக்குள்ளே போய் அங்கே இன்ஃபெக்ஷன் வரும்போதும் வீசிங் வரலாம். ஸோ இப்படி நிறைய காரணங்களால் நம்மளுக்கு வீசிங் வரலாம். ஸோ அதான், ஸோ அதில் நம்ம எந்த காரணத்திலான வருதுன்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ வீசிங்கிறது ஒரு சிம்டம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, என்ன காரணம் அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட்.
ஸோ இப்போ வீசிங் வருது அப்படின்னா ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் எய்டாக இது அவங்களே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியது வீசிங் நம்ம ஃபர்ஸ்ட் எய்டே பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு வீசிங்கிற சவுண்ட் கேட்டுச்சு. ஸோ இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த வீசிங்கே நிறைய வியாதிகள் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தை ஒரு சின்ன பொருள் தொண்டைக்குள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட நம்மளுக்கு வீசிங் சத்தம் கேட்கும். ஸோ அதை நம்ம ஃபாரின் பாடி ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம். அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. உடனடியாக ஆஸ்பத்திரி போய் அந்த ஃபாரின் பாடி எடுக்கலைன்னா அந்த நுரையில் அடைப்பு வந்துடும். ஸோ அதுக்கும் வீசிங் ஒரு இது. அதே மாதிரி ஏஜ் ஆன ஸ்ட்ரோக் இல்லை பெட் பவுண்ட் ஆன ஒருத்தருக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, சடனாக அவருக்கு ஒரு வீசிங் வந்துருச்சு, சாப்பிட்டாடு புறையேறி இருக்கலாம். அப்படி வந்தால் நுரையில் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ வீசிங்கிறது நிறைய சீரியஸ் காரணங்களுக்கும் மைல்டான காரணங்களுக்கும் வரலாம். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு ஒரு வீசிங் இருந்தால் the first thing to do is to get medical attention. ஓகே, ஸோ நம்மளே எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே சார். ஸோ வீசிங் இருக்கிறவங்க நிறைய பேர் இன்ஹேலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லைஃப் லாங் வீசிங் இருக்கிறவங்க இன்ஹேலர் யூஸ் பண்ணணுமா? தட்ஸ் a very good question. ஸோ இந்த இன்ஹேலர் மருந்தை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இன்ஹேலர்ன்றது ஆக்சுவலி நம்ம மெடிசனை ஒரு லிக்யூஃபைட் ஃபார்மில் ஒரு கேனிஸ்டரில் லோட் பண்ணி வைக்கிறது. அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து PMDI, ப்ரெஷரைஸ்ட் மீட்டர் டோஸ் இன்ஹேலர். அதான் நம்ம அழுத்தும் போது புகை மாதிரி வர்றது. ஸோ இதே மெடிசன் தான் நம்மளுக்கு நெபுலைசர்லேயும் கிடைக்குது. இதே மெடிசன் தான் ரோட்டா கேப்ன்றது, நம்ம மருந்து போட்டு திருப்பி இழுக்கிறது. எல்லாமே இன்ஹேலர்ஸோட வேறு ரகம். இதுலேயும் பல மாடர்ன் வெர்ஷன்ஸ் அண்ட் பல டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஒரு டேப்லெட், ஒரு மாத்திரை நம்ம போடும்போது அது முழுங்கி அது வயத்துக்குள்ளே போய் கரைஞ்சி ரத்தம் வழியாக உடம்பு மொத்தமாக போய் தான் நுரையீரலுக்கும் போகும். அதே சமயம் நம்ம ஒரு இன்ஹேலரில் எடுக்கிறோம்னா நம்ம கரெக்டாக எடுத்தால் அது நேரடியாக நுரையீரலுக்கு போகும், அங்கே வேலை செய்யும், அதோடு நின்றுடும். ஸோ பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எப்போவுமே டேப்லெட்டை கம்பேர் பண்ணால் இன்ஹேலருக்கு தான் ரொம்ப ரொம்ப கம்மி. ரெண்டாவது டோஸ். ஒரு மாத்திரை எப்போவுமே மில்லிகிராம் அளவில் இருக்கும். ஸோ நம்ம பேசிக் மேத்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஹேலர்ஸ் எப்போவுமே மைக்ரோகிராம். ஸோ ஒரு மில்லிகிராம்ன்றது 1 in 1000 ஆஃப் ஸோ 1000 மைக்ரோகிராம். ஸோ ஒரு மாத்திரை இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து கொடுக்குறது 20 mg 30 mg மாத்திரை, தட் இஸ் 30,000 மைக்ரோகிராம். ஆனால் நீங்கள் ஒரு இன்ஹேலரில் பார்த்தீங்கன்னா 100-200 மைக்ரோகிராம் தான் இருக்கும். ஸோ நம்ம கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 150-200 தடவை நம்ம பம்ப் அடிக்கிறதும் ஒரு மாத்திரை சாப்பிட்றதும் ஈக்குவல்ட்டு. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மாத்திரை சாப்பிட்றது தான் பெட்டர், இன்ஹேல் சாப்பிட்றது இல்லைன்னு. அடுத்த பார்ட் அடிக்ஷன். அந்த ஒரு இது பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்ஹேலர் இருக்க எல்லாருக்கும் அது லைஃப் லாங் தேவை வராது. ஸோ நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி வீசிங்க்கு நிறைய காரணம் இருக்குன்னு சொன்ன மாதிரி இன்ஹேலர் கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி காரணங்கள் இருக்குது. ஸோ சில காரணங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்மா மாதிரி காரணங்களில் நம்ம கொடுக்கும்போது மருந்து கொடுத்து கரெக்டாக கண்ட்ரோலில் வந்து நம்ம மருந்து குறைக்கலாம், ஸ்டெப் டவுன் தெரப்பின்னு சொல்லுவோம். பட் அதுக்கு என்ன மெயின் ஒரு ஒப்ஸ்டக்கிள் இல்லை பிரச்சனைனா, நிறைய பேர் வந்து எடுத்து நல்லாகும் போது விட்டுறாங்க, இரெகுலராக எடுக்கிறாங்க. ஸோ அப்போது நமக்கு அந்த குறைக்கிற ஒரு தன்மைக்கு வரவே வராது. பட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மான்ற விஷயத்துக்கு நம்ம இன்ஹேலர் எடுத்தால் சிம்டம்ஸ் எல்லாமே கண்ட்ரோலில் வந்தால் நம்ம டோஸ் குறைச்சிக்கலாம். இன்ஃபேக்ட் 60-40 ரூல்னு சொல்லுவோம். 40% ஆளுங்களுக்கு நம்ம குறைச்சி நிப்பாட்டவும் முடியும். பட் ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வேணும். சில கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது. பட் எல்லாருக்குமே ஆரம்பிக்கிற எல்லாரும் கடைசி வரைக்கும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இன்ஹேலர் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவாங்க சார், அது எதனால் ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறாங்க? ரொம்ப ரெலவெண்டான கொஸ்டின். ஸோ நம்ம இன்ஹேலர் மருந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரெஷரைஸ்ட் மீட்டர் டோஸ் இன்ஹேலர், அதில் எப்போவுமே மோஸ்ட்லி காம்பினேஷன் மெடிசன்ஸ் தான் இருக்கும். சில இதில் சிங்கிள் மெடிசன்ஸ் இருக்கும். அந்த மெடிசன் தவிர அந்த பஃபில் நம்ம அடித்து பார்த்தோம்னா ஒரு புகை மாதிரி வரும். அது புகை மாதிரி வர்றதுக்கான ப்ரொப்பல்லன்ட்னு சொன்னேன். ரொம்ப சிம்பிளாக இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்கிறேன், இப்போ சந்திரயான் ராக்கெட் போகிற மாதிரி. ஸோ அது ப்ரொப்பல் பண்ணி போகிறதுக்கு ஒரு ப்ரொப்பல்லண்ட் இருக்குது, அது லிக்விட் ப்ரொப்பல்ஷன். அதே டெக்னாலஜி தான் இந்த இன்ஹேலர்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரொப்பல்லண்டும் மெடிசனும் எப்போவுமே மேலே கீழே இருக்கும். ஏன்னா இது வந்து மெடிசன் வந்து மேலேயும் அந்த லிக்விட் பார்ட் வந்து கீழே. மிக்ஸ் ஆகலைன்னா நமக்கு டெலிவர் ஆகிற ட்ரக் கரெக்டாக வராது. ரெண்டாவது மல்டிபிள் கம்போனன்ட்ஸ் இருக்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணாமல் எடுத்தோம்னா முழு மெடிசனும் பேஷண்ட்டுக்கு வராது. இதனால தான் நம்ம மிக்ஸ் பண்ணி ஷேக் பண்ணி யூஸ் பண்ணோம். பட் இதே மாதிரி நம்ம நெபுலைசருக்கு தேவையில்லை, ஆனால் ரோட்டா கேப்புக்கும் தேவையில்லை. ஏன்னா அதோட டெக்னாலஜி டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ இப்போ ஷேக் பண்ணாமல் யூஸ் பண்ண இந்த ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த மாதிரி எதாவது? அதாவது நம்மளுக்கு மெடிசன் கரெக்டாக டெலிவர் ஆகாது. ப்ரொப்பலன் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா நம்மளுக்கு மெடிசனுக்கு பதிலாக அந்த ப்ரொப்பலன் மட்டும் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ நமக்கு தேவையான எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ இப்போ வீசிங் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக வீசிங் க்யூர் ஆகும். அந்த மாதிரினா எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க? ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த காரணத்தினால வீசிங் வருதுன்னு பார்க்கணும். ஸோ சிலவங்க இப்போ குழந்தைங்களில் நம்மளுக்கு வீசிங் மாதிரி பிரச்சனை வரும்போது யூஸ்வலாக அது ஒரு டீனேஜ் வரும்போது அவங்களுக்கு அதுலேருந்து போயிடும். சிலவங்களுக்கு லைஃப் லாங்காக ஒரு 40 வயசு 50 வயசு வரைக்கும் பிரச்சனையே இருக்காது, 50 வயசில் ஸ்டார்ட் ஆகும். யூஸ்வலாக நம்ம எவிடன்ஸ் பார்த்தோம்னா, ரிசர்ச் பார்த்தோம்னா சின்ன வயசில் வர வீசிங்கில் அது கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 70-80% இருக்குது.
பட் அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கணும் 20% ஆளுங்களுக்கு அடல்ட்ஹுட்லேயும் அந்த பிரச்சனை வரலாம். பட் அடல்ட் ஆன்செட் ஆஸ்மான்னு சொல்கிறேன். அடல்ட் ஆன்செட் வீசிங் ப்ராப்ளம் வரவங்கள யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் தேவை வரும். பட் அதுவும் நம்ம ஒரு உறுதியாக சொல்ல முடியாது. சிலவங்களில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும், நம்ம குறைச்சி நிப்பாட்ட முடியும். அதே மாதிரி மற்ற வியாதிகள் இப்போ சிஓபிடி பிராங்கிக்டேஸ்ன்னு சொல்கிறதுக்கெல்லாம் மோஸ்ட்லி லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் தேவை வரும். இப்போ நிறைய பேர் வந்துட்டு கொரட்டை விட்டு தான் தூங்குறாங்க சார். அப்படி கொரட்டை விட்டு தூங்கினா ரொம்ப நிம்மதியாக தூங்குறாங்க அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்போ கொரட்டை வந்துட்டு ஒரு பிரச்சனையாக இருக்கா எப்படி சார்? பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, அது பிரச்சனையா இல்லை நிம்மதியாக தூங்குற மாதிரி தானே? ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து கொரட்டைன்னு சொல்கிறது ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, நம்ம நுரையீரலில் ஒரு இந்த சைஸில் இது மாதிரி தான் நம்ம சுவாச குழாய் இருக்குது. ஸோ நார்மலாக என்ன நம்ம தூங்கும்போது இது கொஞ்சம் சின்னதாகிடும். ஏன்னா நம்ம மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி நம்மளும் ரிலாக்ஸ் ஆகி தூங்கும்போது கொரட்டை வர்றவங்களுக்கு இது கம்ப்ளீட்டாக அடைச்சிடுது. ஸோ காற்று மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் உள்ளே போகாத மாதிரி. ஸோ அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு அந்த பின்னாடி பாகம் தொண்டைக்கும் வாய்க்கும் நடுவில் இருக்கிற பேலட்ன்ற பாகம் வைப்ரேட் ஆகும். இப்போ ஃபோர்ஸாக காற்றும் போது கொரட்டையாக வெளியில் வரும். இது 2 ரகமாக இருக்குது. ஒன்று ஒப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்கிற ஒரு வியாதி. ரெண்டாவது ஹேபிச்சுவல் ஸ்னோரஸ். ஸோ ஹேபிச்சுவல் ஸ்னோரிங்னா இந்த அடைப்பு வர்றது வந்து காம்பன்சேட்டரி ப்ராப்ளம். அதில் வந்து நம்மளுக்கு ஹார்ட் ரேட் குறையக்கூடவோ, பிபி ஃப்ளக்சுவேஷன் வரவோ, சேச்சுரேஷன் எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் அந்த பர்சன்டேஜ் வந்து ஒரு 30% தான் இருப்பாங்க. பாக்கி 70%லேயும் இந்த அடைப்பு வரும்போது நம்மளோட ஆக்சிஜன் லெவல் குறையும். நம்மளுக்கே தெரியாமல் நம்ம பிபி ஷூட்டப் ஆகும். நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஸ்லீப் பிரேக் ஆகும். ஃப்ராக்மெண்டட் ஸ்லீப்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகுன்னா, நம்மளுக்கு காலைல எந்திரிக்கும் போது ரொம்ப சோர்வையாக இருக்கும், தூங்குனது பத்தலைன்னு இருக்கும். நம்ம இன்ஆக்டிவாக இருக்கிற, அதாவது டிவி பார்க்குறது, பேப்பர் படிக்கிறது, மொபைல் பார்த்துக்கிட்டே தூங்குற மாதிரி, காலைல எந்திரிச்சா ஒரு தலைவலி, ஃப்ரெஷ்னஸ் இல்லாத மாதிரி, நைட் தூங்குற டைமில் நிறைய வாட்டி யூரின் போகிறதுக்கு எந்திரிப்பாங்க, வச்ச இடத்துல மறக்கிறது, வண்டி ஓட்டும்போது தூக்கம் வருது, 2 வீலர் ஓட்டும்போது தூக்கம். ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனை, ஒப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியோட அறிகுறி. ஸோ இது வரும்போது என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு ஆல்ரெடி நமக்கு இந்த பிரச்சனை இருக்கிறவங்கள ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் வரதுக்கு 40% சான்ஸ் அதிகம். இதுவே இவங்களுக்கு சுகர், பிபி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளம் இருந்தால் இந்த பர்சன்டேஜ் வந்து 50%க்கு மேலே போகும். ஹார்ட் ரிதம், அதாவது இந்த ஹார்ட் பம்ப் பண்ணுறது. ஸோ நைட்டில் நம்ம தூக்கம் ஃப்ராக்மெண்ட் ஆகி ஹார்ட் ரேட் வேரியபிள் பண்ணும்போது இந்த ஹார்ட் ரிதம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொரட்டைன்றது ஆக்சுவலி நம்ம தொந்தரவாகவோ இல்லை நல்ல விஷயமாகவோ நினைக்கிறத பதிலாக அது இருந்தால், அது சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தால் அது எப்போவுமே இவாலுவேட் பண்ணுறது பெட்டர். அது இவாலுவேஷன் பண்ணுறதுக்கு நம்ம 2 விஷயம் பண்ணணும். ஒன்று ஸ்லீப் டெஸ்டிங். நிறைய இடத்துல இப்போ ஹோம் பேஸ்டாகவே பண்ணுறாங்க. பேஷண்ட் வீட்டிலே வந்து லீட்ஸ் கனெக்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் பண்ணி கொடுப்பான். சிலவங்களுக்கு வந்து பாலிசோம்னோகிராஃபி, அதுலேயே அட்வான்ஸ்டான ஸ்லீப் டெஸ்டிங் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நைட் வந்தால் காலையில் போகிற மாதிரி, அதில் நம்மளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அது வருதா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த கொரட்டை வர்றது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆளுங்களில் அதிகமாக வரும். வெயிட் அதிகமானவங்க, சின்ன கழுத்துள்ளவங்க, அதாவது நம்ம சின்னுக்கும் கழுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறவங்க, வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களே, மற்ற பிரச்சனை இருக்கிறவங்களே வரும். ஸோ அப்படி இருக்குது. கொரட்டையும் இருக்குது. கொரட்டை பிரச்சனை சுகர், பிபி இருக்குது. கொரட்டை பிரச்சனை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. காலையில் எந்திரிக்கும் போது சோர்வையாக இருக்குது, தலைவலி, நிறைய வாட்டி கோவம் வருது, யூரின் நிறையா போகுது, வண்டி ஓட்டும்போது தூக்கம் வருதுன்னா டெஃபினட்டாக டாக்டரை பார்க்கணும். இந்த கொரட்டையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதாவது வெளியே இருக்கா சார்? டெஃபினட்டாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை நம்ம எப்போவுமே டயக்னோஸ் பண்ணுறது அந்த ஸ்லீப் டெஸ்ட் வச்சு. ஸோ ஒரு மைல்டு ப்ராப்ளமாக இருந்தால், இப்போ ஒரு மணி நேரத்தில் 5 தடவை 6 தடவை அடைப்பு வருதுன்னா நம்ம மெயினாக பண்ணிக்க வேண்டியது வாயோட தொண்டையோட கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்குது. ஓரோஃபெரிஞ்சல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. உடம்போட எடை குறைக்கிறது, வெயிட் இருக்கிறவங்களா இருந்தால் வெயிட் குறைக்கிறது, நல்ல டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது, ப்ளஸ் அண்டர்லைங் ப்ராப்ளம் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் எல்லாமே க்யூர் பண்ணிக்கிறது. இதே மாடரேட் அண்ட் சிவியர் அடைப்பு வந்து 15 தடவை 20 தடவை 30 தடவை வருது, ஆக்சிஜன் லெவல் குறையுதுன்னா அதுக்கு மெயினான ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே பண்ணணும். அவங்களும் வெயிட் குறைக்கணும், லைஃப் ஸ்டைல் பார்த்துக்கணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம பண்ண வேண்டியது வந்து சிபேப்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர். அது ஒன்றுமே இல்லை, ஒரு மாஸ்க்கு அது வச்சு தூங்கணும். ஸோ மெயினாக வந்து ப்ரெஷரில் காற்று, நம்ம முன்னாடி சொன்னோம்ல இந்த அடைப்பு, அந்த அடைப்புக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் காற்று ஃபோர்ஸாக கொடுக்குற மிஷின் வச்சு ஓப்பன் பண்ணணும். அது தூங்குற டைமில் வச்சுக்கணும். அதான் அதுக்கான ட்ரீட்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப அழகாக வீசிங் பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு டாக்டர் கன்சல்டேஷன் டைமில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் ஆஷா.